குட் மார்னிங் மக்களே. ஸோ காலையில் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டுருக்கும்போது திடீர்னு எனக்கு ஒரு சிந்தனை. நம்ம தினமும் ஆஃபீஸ் போகிறோம், சாயந்தரமெல்லாம் வீட்டுக்கு வரோம், மாதமானா சம்பளம் வாங்குகிறோம். நம்ம உண்மையாலுமே சந்தோஷமாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி மனசில் எழும்பிச்சு. இந்த சந்தோஷத்தை நான் எப்படி மெஷர் பண்ணுறது? நான் எப்படி நான் சந்தோஷமாக இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறது? சரி, அப்படி சந்தோஷமாக இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணால் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்ற கேள்விலாம் மனசில் வந்துச்சு. அல்டிமேட்டாக நம்ம லைஃப் எதுக்கு? ஹாப்பியாக இருக்கிறதுக்கு தானே. ஸோ இதை சுற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணேன், நிறைய யோசித்தேன். அப்போது சில பல விஷயங்கள் தோணுச்சு, அதை உங்களோட ஷேர் பண்ணலான்னு தான் இந்த வீடியோ. சரி, ஒருத்தர் வந்து ஒரு 30,000 சம்பளம் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன பண்ணுவார்? அவர் என்னெல்லாம் வச்சுருப்பார்? ஒரு நானாக இருந்தேன்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோன், பேசிக்கான ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருப்பேன். ஒரு 2 வீலர் வச்சுருப்பேன். ஒரு வாடகைக்கு மாதம் 7,000 8,000 செலவு பண்ணுவேன். அதுக்கப்புறம் சம்பளம் போட்ட உடனே வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்கள் அதெல்லாம் வாங்கி போடுவேன். அதுக்கப்புறம் ஒரு நல்ல படம் வந்துச்சுன்னா அந்த படத்துக்கு போய் பார்ப்பேன். ஸோ இதுதான் என்னுடைய ரொட்டீனாக இருக்கும். இதுவே திடீர்னு என் ஆஃபீஸில் கூப்பிட்டு, நீங்கள் நல்லா வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு நாங்கள் வந்து ப்ரமோஷன் கொடுக்குறோம், நல்லா இன்க்ரிமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு 30,000லேருந்து 50,000 மாற்றி கொடுக்குறாங்க, இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அது அந்த அந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே எனக்கு மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷம் பிறக்கும். ஏன் அந்த சந்தோஷம் பிறக்குது? ஏன்னா எனக்குள்ளே நிறைய கனவுகள் இருக்கும். ச்சே, நம்ம வந்து எவ்வளோ நாள் இந்த மொபைல் வச்சுருக்கோம், எவ்வளோ நாளாக இந்த 2 வீலர் வச்சுருக்கோம், இதை மாற்ற முடியலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கும். எவ்வளோ நாளாக வீட்டில் அந்த 27 இன்ச்சஸ் டிவியே இருக்குது, நம்ம எப்போ 43 இன்ச் டிவி வாங்குவோம் அப்படின்ற ஒரு ஏக்கம் மனசுக்குள்ளே டிஃபால்ட்டாக எங்கேயோ ஒரு மூலையில் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த இன்க்ரிமெண்ட் வந்தோடனே நம்மளுக்கு அந்த கனவெல்லாம் நினைவாகிற மாதிரி ஒரு ட்ரிகர் நடக்கும். ஸோ அந்த ட்ரிகர் நடக்கும்போது தான் நம்மளுக்கு அந்த சந்தோஷம் மனசுக்குள்ளே தன்னால் உருவாகிற ஒரு விஷயம். அப்புறம் ஒரு காலப்போக்கில் அந்த 50,000 சம்பளம் வாங்கினோடனே நம்ம எல்லாத்தையும் மாற்றிடுறோம்னு வச்சுக்கோங்களேன். மொபைல் மாற்றிடுறோம், பைக் மாற்றிடுறோம், டிவி மாற்றிடுறோம், எல்லாமே மாற்றிடுறோம். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 6 மாதம் கழித்து அந்த 50,000 சம்பளம் வந்து நம்மளுக்கு ஒன்றும் ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டோ ஹாப்பினஸோ கொடுக்கவே கொடுக்காது. 30,000 வாங்கும்போது என்னவா இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு கமிட்மெண்ட்ஸ் அதே லெவலில் தான் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் அதே மாதிரி தான் தினமும் ஆஃபீஸ் போவீங்க, வருவீங்க, மாதமான சம்பளம் வாங்குவீங்க, வாங்குகிற சம்பளத்தை மொபைலுக்கு இஎம்ஐ, பைக்குக்கு இஎம்ஐ, டிவி வாங்குறதுக்கு இஎம்ஐ, எல்லாத்துலேயும் போயிடும். கடைசியில் ஒன்றும் பெருசாக வந்து நிற்காது. அந்த எக்ஸ்ட்ராவாக அந்த இன்க்ரீஸ் ஆன காசு உங்களால் வந்து ரியலைஸ் பண்ணி பார்க்க முடியாது. அஃப்கோர்ஸ் அது டிவியா மொபைலாக இருக்கும். பட் அந்த 30,000 வாங்கும்போது என்ன மாதிரி ஒரு நிலமை இருந்துச்சோ அதே நிலமை தான் 50,000 வாங்கும்போதும் வந்து நிற்கும். இப்போது ஒரு நல்ல கம்பெனியில் ஒரு நல்ல பொசிஷனுக்கு திரும்பவும் நீங்கள் ஒரு நல்ல வேலை கிடச்சி போகிறீங்க. அங்கே வந்து உங்களுக்கு 75,000 சம்பளம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக வந்து ஒரு கார் வாங்கணும், இஎம்ஐயில் வந்து ஒரு ஒரு 1 பிஹெச்கே அப்பார்ட்மெண்ட் வாங்கணும். ஸோ வாடகை கட்டுறதுக்கு பதிலாக நான் வந்து 20,000 இஎம்ஐ கட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு தோணும். ஸோ நம்மளுடைய சம்பளம் இன்க்ரீஸ் ஆக நம்மளுடைய கமிட்மெண்ட் லெவல்ஸும் இன்க்ரீஸ் ஆகி நம்மளுக்கு என்ன கொடுக்குதுன்னா, தற்காலிக ஒரு ஹாப்பினஸை கொடுக்குதே தவிர, அதுக்கப்புறம் நம்ம நார்மல் லைஃப்க்கு தான் வரும். இப்போ 30,000 வாங்கும்போது என்ன மாதிரி ஒரு மனநிலைமை இருக்குமோ, அதே மனநிலைமை தான் 75,000 சேலரி வாங்கும்போதும் நம்மளுக்கு வந்து நிற்கும். அதாவது வாங்கும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சாலும், அது பழகும்போது இதுதான் நம்மளுடைய நியூ நார்மல் அப்படின்னு நம்மளுக்கு இயல்பாகவே தோண ஆரம்பிச்சிடும். அண்ட் என்னடா லைஃபு அப்படின்ட்டு நம்மளுக்கு தோணவும் ஆரம்பிச்சிடும் ஒரு சில ஸ்டேஜில். ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய ஹாப்பினஸ் எங்கே இருக்குது? வெறும் சம்பளம் வாங்கும்போது மட்டுமா? அல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் வாங்கும்போது மட்டுமா? ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் பற்றி நான் யோசித்தேன். அப்புறம் நம்மளுடைய ஹாப்பினஸ் எங்கெல்லாம் குறையுது? நம்ம ஒருத்தரோட கம்பேர் பண்ணும்போது நிறைய நம்மளுடைய ஹாப்பினஸ் குறையுது. பேசிக்காக எல்லாருமே வந்து நினைக்கிறது என்னென்னா, அவன் வந்து இன்றைக்கி ட்ரெண்டிங்காக இருக்கிற டெக்னாலஜி இருக்கிற சாம்சங் ஃபோன் வாங்கிட்டான், ஐஃபோன் வாங்கிட்டான், நான் எப்போ வாங்குறது? பக்கத்து வீட்டுக்காரன் அதை வாங்கிட்டான், எதிர்த்து வீட்டுக்காரன் அதை வாங்கிட்டான், என் சொந்தக்காரங்க அதை வச்சுருக்காங்க, அந்த பைக் வச்சுருக்காங்க, அந்த கார் வச்சுருக்காங்க, என் ஆஃபீஸில் எனக்கு ஈக்குவலான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஆள் என்னை விட சம்பளம் அதிகமாக வாங்குகிறான். இந்த மாதிரி கம்பேரிஷன் பண்ணும்போது நம்மளோட சந்தோஷம் பயங்கரமாக கெடுது. இது உண்மையாலுமே நடக்கும்.
அண்ட் நம்மளுக்கு அந்த சந்தோஷம் திரும்ப எப்போ கிடைக்கும்னா, அவனுக்கு ஈக்குவலா நம்ம சம்பளம் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். நம்மளுக்கு போட்டாங்க, நம்மளுக்கு இன்கிரிமெண்ட் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கும்போது நம்மளுக்கு அந்த சந்தோஷம் தன்னால வந்துரும். ஆனா, அந்த சந்தோஷம் நிலையானதே இல்ல. ஸோ நிலையான சந்தோஷம் அப்படின்றது என்ன? ஸோ ஒவ்வொரு தடவையும் இன்கிரிமெண்ட் கிடைக்கணும்னா, மாசம் மாசமா இன்கிரிமெண்ட் குடுக்க முடியும்? கண்டிப்பா குடுக்க முடியாது. வருஷம் வருஷம் குடுப்பாங்க. அதில ஏதாவது ஒரு வருஷம் கொஞ்சம் நல்ல இன்கிரிமெண்ட் கிடைக்கும். கரெக்ட்டா? ஸோ இப்போ அந்த சந்தோஷத்த நம்ம எங்க போய் தேடுறது? நம்பளுக்கு எந்த வழியிலலாம் அந்த சந்தோஷம் கிடைக்கும்? அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பா ஐ மீன் யோசிச்சு பார்த்துருப்பீங்க. பட் நான் நினைக்கிற மாரி நீங்க யோசிச்சு பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஒரு நல்ல சந்தோஷம் அப்படின்றது நம்மளுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்கு நீங்களே ஆ ஒரு நல்ல குவாலிட்டி ஆஃப் டைம குடுத்துக்கிறது. ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் உங்களுக்கு நீங்க குடுத்து பாருங்களேன். அதாவது ஆ ஒரு 1/2 மணி நேரம் ஜிம் போறது. ஒரு 1/2 மணி நேரம் உங்களுக்காக நீங்க உங்களுக்காகவே ஸ்பெண்ட் பண்ற டைம் இருக்கு பார்த்தீங்களா? அதாவது ஆஃபீஸ் வேலை இல்ல, வீட்டுக்காக இல்ல, உங்களுக்காக அப்படின்னு நீங்க குடுத்து பாருங்களேன். உங்க கூட நீங்களே பேசி பாருங்களேன். பைத்தியக்காரன் மாரி தெரியும் நீங்க ரோட்லலாம் பேசிட்டு போனீங்கன்னா. பட் பரவால்ல. அதனால என்ன? சும்மா உங்களுக்காக நீங்க பேசி பாருங்களேன். கண்டிப்பா அது ஒரு நல்ல குவாலிட்டி ஆஃப் டைமா இருக்கும். 2வது ஃபேமிலி. நான் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு எங்க எங்க போவேன்? வீட்டுக்கு தான் போவேன். ஸோ வீட்டுக்கு போம்போது அங்க வந்து ஒரு நல்ல ஃபேமிலி இருக்கணும். அங்க போனாலுமே ஒரு சண்டை, ஒரு பிரச்சனை, அத ஃபேஸ் பண்ணணும், அத சால்வ் பண்ணணும்னு போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஏன்டா வீட்டுக்கு போனோம் அப்படின்னு தான் தோணும். ச்சே! வேலையில ஒரு தலைவலினா, இங்க ஒரு தலைவலி அப்படின்ற மாரி தோணும். ஸோ அந்த மாரி இல்லாம உங்களுக்கு ஒரு நல்ல ஃபேமிலி இருக்கணும். அடுத்தது நல்ல ரிலேஷன்ஷிப். அது என்னவோ ஒண்ணா இருக்கலாம். லவ்வரு, ஃப்ரெண்டு, எதிர்த்த வீட்டுக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் சர்க்கிள் நல்லா இருந்துச்சுனாலுமே, உங்களுக்கு உண்மையாலுமே என்ன சொல்றது? குவாலிட்டி ஆஃப் டைம் கிடைக்கும். அடுத்தது ரொம்ப முக்கியமானது, உங்க ஹெல்த், ஆரோக்கியம். உங்களுக்கு எந்த விதமான உடல் குறைபாடுகள் இல்லாம, மாத்திரை மருந்து எடுத்துக்கணும், டாக்டர போய் பார்க்கணும், டாக்டர் ஸ்கேன் எடுக்க சொல்வாரு, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகணும், அடுத்த வாரம் ஆப்ரேஷன். இந்த மாரிலாம் இல்லாம, நம்ம ஆரோக்கியமா இருந்தாலுமே 50% ஆஃப் த ஹாப்பினஸ் இங்கேருந்தே கிடைக்கும். ஸோ நாம நம்மளுடைய ஆரோக்கியத்த எந்த அளவுக்கு பாதுகாத்துக்கிறோமோ, அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ஹாப்பினஸ் கூடவே இருக்கும். அடுத்தது குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப். நம்ம நைட்டு சாப்பிட்டு தூங்க போம்போது, நிம்மதியா தூங்க போணும். படுத்த உடனே தூக்கம் வந்துடணும். சில பேருக்கு அது வரதே இல்ல. ஏன்னா, மனசுக்குள்ள 1008 கவலை, டென்ஷன் எனக்கும் இருக்கு. அடடா! இவ்வளோ லோன் வாங்கிட்டோமே! நம்ம எப்படி கட்டப்போறோம்? ஆ நாளைக்கு அந்த வேலை இருக்கே! அடுத்த மாதம் அங்க போணுமே! நெறைய கவலை இருக்கு. ஆனா, அந்த கவலையெல்லாம் மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையும், தைரியத்தையும் யார் குடுக்குறாங்க? வேலை, நம்ம வாங்குற சம்பளம், நம்மள சுத்தி இருக்கவங்க, இவங்க தான் குடுக்குறாங்க. ஸோ, நாளைக்கு பார்த்துக்கலாம். எதுவா இருந்தாலும் ஹேண்டில் பண்ணிக்கலாம். அப்படின்ற ஒரு நெனப்பு நம்மள படுக்க போகும்போது, கவலைய அதிகமாக்காம நம்மள தூங்க செய்யும். ஸோ, அந்த குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் நிம்மதியான ஒரு 8 மணி நேரம் தூக்கம்ன்றது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்மளுக்கு ஹாப்பினஸ் குறையும்போது, கூடவே ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். ஹாப்பினஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது, ஸ்ட்ரெஸ் குறையும். நீங்க பாருங்க 30,000 சம்பளம் வாங்கும்போது இல்லாத ஸ்ட்ரெஸ்ஸு, ரூ. 1,50,000 சம்பளம் வாங்கும்போது அந்த ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும். இப்போ ரூ. 1,50,000 சம்பளம் வாங்கும்போது உங்களுடைய கமிட்மெண்ட் லெவல்ஸ், லோனு, கடனு இதெல்லாம் வந்து அதிகமா இருக்கும். எங்கடா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய வேலைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்ற நெனப்பு நம்மளுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த சம்பளம் இல்லாம போச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பா எல்லாருமே ஒரு சேவிங்ஸ் அப்படின்றது வச்சிருக்கணும். இத பத்தி நான் இன்னொரு ஒரு வீடியோல கண்டிப்பா பேசுறேன். பட் இங்க சந்தோஷம்ன்றது வந்து ஸ்ட்ரெஸ் கூட கம்பைன் ஆகி தான் வருது. சந்தோஷம் அதிகமா இருந்தா, ஸ்ட்ரெஸ் கம்மியா இருக்கும். அவ்வளோதான். ஸோ அதிகமான சம்பளம், அதிகமான ஹாப்பினஸ் கிடையாது. அதுக்காக மணி மட்டும் தான் ஹாப்பினஸ குடுக்குதுன்னு நான் சொல்ல வரல. உங்களுக்காக நீங்க எவ்ளோ டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க? எவ்வளோ உங்களுடைய ஃபேமிலிய கேர் பண்றீங்க? எந்த அளவுக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப்பை மெயின்டெயின் பண்ணுறீங்க, இது எல்லாம் பொறுத்தது தான் அந்த ஹாப்பினஸ். ஸோ இவ்வளோ நேரம் என்னுடைய சிந்தனைகளை கேட்டதுக்கு மிக்க நன்றி. நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு சிந்தனையோட உங்ககிட்ட நான் மறுபடியும் பேசுகிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.